ஏக்கா பரமுக்காவை பார்த்தீங்களா? இல்லட்டி அவளை பார்க்கலையே நான். சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அவள் வராளா என்னன்னு. ஏக்கா அந்த அக்கா சூப்பர் மார்க்கெட்டில் வேலைக்கு கேட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லட்டி அவள் அப்படி பண்ண மாட்டா. இல்லை நம்ம கூட தான் வருவாளாக இருக்கும். நீங்கள் இன்னமும் அவங்கள நம்பிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க பாருங்கள் என்ன சூப்பர் மார்க்கெட்டில் வேலைக்கே சேர்ந்துருப்பாங்க. அப்படியாட்டி சொல்கிற? சரி அப்போ நம்மளும் போய் பார்ப்போம் வா. அக்கா நம்ம ஒவ்வொருத்தராக போவோம். நான் போகிறேன், அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நீங்கள் வாங்க, சரியா? ஆமாட்டி அதுவும் சரிதான். 2 பேரும் சேர்ந்து போகாமல் தனித்தனியாகவே போவோம். என்ன பொருள் வேணும்னு பார்த்து லிஸ்ட் எடுக்கணும். சுச்சுமி அண்ணாச்சி. எஸ் சொல்லுங்கம்மா, என்ன வேணும் உங்களுக்கு? வேலை வேணும் அண்ணாச்சி. ஏம்மா இது சூப்பர் மார்க்கெட், உங்களுக்கு என்ன பொருள் தேவையோ அதை எடுத்துகிட்டு கொடுங்க, நான் பில்லை போட்டு கொடுக்குறேன். அண்ணாச்சி இங்கே வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்களே, அதான் என்னன்னு கேட்டுட்டு போகணும்னு வந்தேன். ஏம்மா அதெல்லாம் இப்போதைக்கு ஆள் ஒன்றும் எடுக்கலாமா? பரவாயில்ல அண்ணாச்சி, ஒரு ஆள் மட்டும் தான் எடுங்க. நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன், வந்து உங்களுக்கு வேலையை ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு போகிறேன். ஏம்மா ஆள் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் என்ன ஒரு ஆளை எடுங்கன்னு சொன்னால் என்னம்மா அர்த்தம்? காலையில் ஒரு 10-11 மணிக்கெலாம் வேலையை முடிச்சிடுவேன் அண்ணாச்சி. அதுக்கப்புறம் வீட்டில் பிரியாக தான் உட்காந்து பேசிட்டு கிடப்போம். அதனால தான் அந்த டயத்தில் இங்கே வந்தாலும் கொஞ்சம் நேரமும் போகணும்ல நமக்கு, அதான் வேலைக்கு வருவோன்னு உங்கள்கிட்ட கேட்குறேன். ஏம்மா உனக்கு டைம் பாஸ் ஆகிறதுக்கு நானாக வேலை கொடுக்கணும்? வேலைக்கு வரதா இருந்தால் காலையில் 9 மணிக்கு வந்துட்டு நைட்டு 8 மணி வரை இருக்கணுமா? இருப்பீங்களா நீங்கள்? அவ்வளோ நேரம்லாம் இருக்க முடியாது அண்ணாச்சி. ஒரு 11 மணிக்கு வந்துட்டு சாயந்தரம் ஒரு 4 மணிக்கு போகிறேன். ஏம்மா சொந்த கடை வச்சுருந்தா கூட இப்படி போக மாட்டாங்கம்மா. நீ என்னம்மா வேலைக்கு வர்றது நீ ரூல்ஸ் போட்டுட்ருக்க. அண்ணாச்சி நம்ம வேலைக்கு வரனால நம்ம வீட்டு வேலையும் கிடக்கூடாது பார்த்துக்கிடுங்க. அதனால தான் இதுனா நான் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இங்கே வேலையை பார்த்துட்டு சாயந்தரம் போகிறப்ப டீ போட்டுக்கிட்டு குடிச்சிட்டு அடுத்த நைட்டு சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு டைம் சரியாக வரும். அதுக்கு தான் நான் இந்த டைத்தை சொல்கிறேன் உங்களுக்கு. ஏம்மா நீ வேலைக்கே வர வேண்டான்னு சொல்கிறேன், அப்புறம் என்னம்மா நான் அந்த டைம் வரேன் இந்த டைம் வரேன்னு நீ அளந்துக்கிட்டு இருக்க? பேசாமல் போமா. என்னம்மா சொல்லுங்கள், என்ன பொருள் வேணும்னு பார்த்து எடுத்துக்கோங்கம்மா. பில் கவுண்டரில் வந்து பில்லை போட்டுக்கலாம். இல்லை அண்ணாச்சி பொருள் வாங்க வரல, வேலைக்கு ஆள் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, அதான் சரி என்னன்னு பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். எத்தனை பேருமா இப்படி கிளம்பியிருக்கீங்க? காலையிலேருந்து ஒவ்வொருத்தராக வந்து உயிரைத்தான் வாங்குறீங்க. ஏன் அண்ணாச்சி இப்படி கோவப்படுறீங்க? வேலை இருக்குன்னா இருக்குன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. அதுக்கு எப்படி கோவப்படுறீங்க? வேலை இல்லைம்மா, முதல் இடத்த காலி பண்ணுங்கம்மா. இங்கேருந்து காலையிலேருந்து ஒருத்தரும் ஒரு பொருள் வாங்கலை. இந்த பொம்பளைங்க தான் வந்து வேலை இருக்கான்னு உயிரைத்தான் வாங்குது.